வணக்கம். பிகினர்ஸ்களுக்கான இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறது, இந்த சேனலில் இதுக்கு முந்தின வீடியோவில் அம்பர்லா ஃப்ராக் நம்ம எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் தைக்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ இதோட மேல் பக்கத்தில் உள்ள பகுதிக்கு ஃப்ரண்ட்டில் உள்ள கிளாத், லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் பிரின்சஸ் நம்ம கட் பண்ணுறதுக்காக அளவெடுக்கலாம். மடிப்பு பாகத்திலிருந்து 3.5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். ரெண்டரை இன்ச்சில் அடையாளப்படுத்துகிறேன். இதை கட் பண்ணி எடுக்கிற பகுதி 2.5 இன்ச்சு. இப்போ இந்த ஆம்ஹோல் பகுதியில் நம்ம அந்த டாட் பிடிப்போம் பாருங்கள், அந்த பகுதியிலேருந்து ஒரு லைன் இந்த சைடில் நம்ம 3.5 இன்ச்சுக்கு வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், அதிலிருந்து வளைவாக ஒரு லைன் இந்த மாதிரி போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் கீழே இருந்து 6 இன்ச்சுக்கு அந்த லைனில் அடையாளப்படுத்துங்க. 6 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்திட்டு மேலேருந்து பார்க்கும்போது 10 இன்ச்சுக்கு குறையாமல் இருக்கணும். அந்த டாட் நம்ம பிடிக்கிற அளவு 10 இன்ச்சுக்கு குறையாமல் இருக்கணும். அந்த பகுதியில் அடையாளப்படுத்திட்டு இந்த சைட்லேருந்து அந்த லைனோட ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வரைஞ்சி விட்டுருக்குறேன். இப்போ இதை நம்ம தனியாக கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ இந்த பகுதியை தனியாக கட் பண்ணிடலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பீஸு நம்ம லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் சேர்ந்த மாதிரி வெளிப்பக்கம் ஜாயிண்ட் ஆக்கலாம். மெயின் கிளாத்தில் டிசைன் மேலே தெரிகிற மாதிரி வச்சு அப்படியே ஜாயிண்ட் ஆக்குங்க. சைடில் 1 ஃபுட் அளவுக்கு இடைவெளி விட்டு அந்த லைன், தையல் லைன் விடுற மாதிரி ஜாயிண்ட் ஆக்குறேன். இந்த வளைவாக இருக்கிற பகுதியில் 1 ஃபுட் அளவுக்கு இடைவெளி விட்டு ஜாயிண்ட் ஆக்குறேன். ஏன்னா அந்த பகுதியில் அந்த லைன், தையல் லைன் தெரியும்போது நமக்கு ரெண்டாவது அந்த பீஸ் வச்சு ஜாயிண்ட் ஆக்குறதுக்கு வசதியாக இருக்கும். எல்லா பக்கமே ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. இப்போ இந்த பீஸுக்கு இப்போ டிசைன் மேலே தெரிகிற மாதிரி வச்சு லைனிங் கிளாத்தை மேலே வச்சுருக்கிறேன். வச்சு இந்த வளைவான பாகத்தில் மட்டும் ஜாயிண்ட் ஆக்கலாம். இந்த லைனிங் கிளாத்தை தைச்சு அப்படியே நம்ம அடிப்பக்கமாக திருப்பி தைக்கணும். 4 இன்ச் இடைவெளி விட்டு தைச்சதுக்கப்புறம் கிராஸில் கட் பண்ணி விட்டுட்டு லைனிங் கிளாத்தை அடிப்பக்கமாக திருப்பி எடுக்கலாம். லைனிங் கிளாத்தை நல்லா திருப்பி விட்டு தேய்ச்சி விட்டுட்டு அடிப்பக்கமாக திருப்பி விடுங்க. நல்லா திருப்பி விட்டாச்சு. இனி இந்த 2 கிளாத்தையும் சேர்த்து வெளிப்பக்கம் ஜாயிண்ட் ஆக்கலாம். ரெண்டு பீஸுக்குமே ஜாயிண்ட் ஆக்கி முடிச்சாச்சு. ஜாயிண்ட் ஆக்கினதுக்கப்புறம் இது பைப்பிங் பண்ணுறதுக்காக கிராஸ் பீஸ் 2ஆக மடித்து அதை அப்படியே ஜாயிண்ட் ஆக்கி விடலாம். ஜாயிண்ட் ஆக்கினதுக்கப்புறம் அந்த நம்ம ஜாயிண்ட் ஆக்கியிருக்கிற பீஸை அடிப்பக்கமாக வச்சு அந்த வளைவான பாகத்தில் கொஞ்சமாக தெரிகிற மாதிரி விட்டு அப்படியே ஜாயிண்ட் ஆக்குங்க. ஒரு பைப்பிங் வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வெளிப்பக்கம் அந்த பீஸ் தெரியணும். அந்த அளவுக்கு விட்டு அப்படியே அந்த மேலே இருக்கிற கிளாத்தில் எட்ஜில் ஜாயிண்ட் ஆக்குறேன். இந்த சைடு ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. இதே மாதிரி அந்த பீஸ்லேயும் நம்ம ஜாயிண்ட் ஆக்கிடலாம். 2 பீஸுக்குமே அந்த பைப்பிங் வச்சு ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. இப்போ இது நேர் பீஸோட அளவு 2 இன்ச் இருக்குது. நீளத்துக்கு இந்த மாதிரி 2 இன்ச்சுக்கு கட் பண்ணி வைங்க. இது சதுரமாக கட் பண்ணணும். அப்படியே 2ஆக அப்படி மடிச்சுட்டு முக்கோண ஷேப்பில் மடிச்சுட்டு அப்படியே நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கொயராக அந்த பீஸ் கட் ஆகும். ஒரு கார்னர் எடுத்து இன்னொரு பக்கம் அப்படி மடிச்சுட்டு கட் பண்ணால் குயிக்காக கட் பண்ணிடலாம். இந்த பீஸ் எல்லாமே 2ஆக மடிக்கலாம். அதை இன்னும் 2ஆக மடிங்க.
முக்கோண ஷேப்பில் இருக்குது பாருங்கள், எல்லா பீஸையும் ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. எல்லாமே ஜாயிண்ட் ஆக்கினதுக்கப்புறம் இந்த ஆம்கோல் பகுதியிலேருந்து 6 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துங்க. இந்த சைடில் 6 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தி விட்டுருக்குறேன். இப்போ இந்த ஃப்ரண்ட்டில் அந்த பீஸுக்கு மேலே வச்சு நம்ம இதை ஜாயிண்ட் ஆக்க போகிறோம். அதில் இந்த தையல் லைன் தெரியுது பாருங்கள், அதில் வச்சு ஜாயிண்ட் ஆக்கணும். இது வைக்கும்போது கொஞ்சம் இந்த பீஸ் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஏன்னா இது நம்ம தச்சு உள்பக்கம் தைச்சிருக்கோம், இதை வந்து அப்படியே மேல் பக்கமாக தைச்சிருக்கிறோம். சைடில் உள்ள பீஸ் கொஞ்சம் உயரம் வந்து கம்மியாக இருக்கும். ஆம்கோல் பகுதியில் ஒரு 1/2 இன்ச் அளவு ஜாயிண்ட் ஆக்கினதுக்கப்புறம் முக்கோண பீஸ் நம்ம தைச்சிருக்கோம் பாருங்கள், அதை வச்சு ஜாயிண்ட் ஆக்கணும். முக்கோண பீஸ் ஆம்கோல் பகுதியிலேருந்து 1 இன்ச்சு இடைவெளி விட்டு உள்பக்கம் வைங்க. கொஞ்சமாக வெளிப்பக்கம் தெரிஞ்சால் போதும். அந்த அளவுக்கு விட்டு ஒரு பீஸ் முடிகிறதுக்கு முன்னாடியே இன்னொரு பீஸ் அந்த பக்கம் வைங்க. அப்போ தான் அந்த பீஸ் வந்து கொஞ்சமாக வெளிப்பக்கம் தெரியும். 6 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தியிருக்கோம் பாருங்கள், அந்த பகுதி வரைக்கும் இந்த முக்கோண பீஸ் வச்சு ஜாயிண்ட் ஆக்குங்க. உள்பக்கம் விட்டுட்டு அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடலாம். ஃப்ரண்ட்டில் உள்ள அந்த பீஸில் வந்து ஒரு 4 இன்ச்சுக்கு தையல் தைச்சிருக்கோம் பாருங்கள், அதுக்கு மேலே வச்சு அப்படியே ஜாயிண்ட் ஆக்குறேன். இந்த பகுதி வரைக்கும் ஜாயிண்ட் ஆக்கினா போதும். அப்புறம் இதை அதுக்கு மேலே வச்சு பைப்பிங்க்கு வெளிப்பக்கமாக ஜாயிண்ட் ஆக்கிடலாம். சைடில் உள்ள பீஸு அந்த ஃப்ரண்ட்டில் உள்ள பீஸை விட கொஞ்சம் அளவு வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா அது நம்ம தச்சு திருப்பி தைச்சிருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த டிசைன் இருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த பிரின்சஸ் கட்டுக்கு 2 பக்கமே அதே மாதிரி ஜாயிண்ட் ஆக்கி முடிச்சாச்சு. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பகுதியை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது கிராஸ் பீஸ் சின்ன பீஸாக இருக்குது. சைடில் நம்ம கட் பண்ணி எடுத்தது முந்தான பகுதியில் உள்ளது. இந்த கார்னர் இன்னொரு சைடில் இந்த கார்னர் இருக்கிற மாதிரி 2 கிராஸ் பீஸை வச்சு அப்படியே ஜாயிண்ட் ஆக்குங்க. கிராஸில் வர்ற மாதிரி அப்படி இருக்குது. எல்லா பீஸுமே ஜாயிண்ட் ஆக்கினதுக்கப்புறம் 2ஆக மடிக்கலாம். இது நெக்கு பகுதியில் ஜாயிண்ட் ஆக்கிறதுக்காக. அளவு வந்து நீங்கள் ஒரு ஸ்கேல் வச்சுட்டு நீளத்துக்கு கட் பண்ணிங்க அப்படின்னா எல்லா பீஸும் ஒரே அளவுக்கு வரும். இப்போ இதை திருப்பி வச்சு லைனிங் கிளாத் பக்கமாக ஜாயிண்ட் ஆக்கலாம். லைனிங் கிளாத் பக்கம் ஜாயிண்ட் ஆக்கி அதை அப்படியே திருப்பி அதுக்கு மேலே பதிகிற மாதிரி ஒரு தையல் தைச்சிடலாம். அந்த உள்ளுக்கு இருக்கிற அந்த பீஸ் வந்து வெளிப்பக்கம் இருக்கணும். அப்போ தான் அந்த நம்ம பதிகிற மாதிரி தைக்கும்போது அந்த தையல் வந்து அதுக்கு மேலே விழும். தைச்சதுக்கப்புறம் இதை அப்படியே வெளிப்பக்கம் ஜாயிண்ட் ஆக்கணும். வெளிப்பக்கம் ஜாயிண்ட் ஆக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து நம்ம சென்டரில் வந்து அடையாளப்படுத்தி விட்டுறலாம். இந்த பகுதி இந்த சென்டர்லேருந்து சைடில் 5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். இந்த பகுதி வரைக்கும் அடையாளப்படுத்தியிருக்கிறேன். இது 5 இன்ச் இருக்குது. அதே மாதிரி இந்த சைட்லேயும் 5 இன்ச்சில் அடையாளப்படுத்திடலாம். இந்த பகுதி வரைக்கும் அதே மாதிரி முக்கோண பீஸ் ஜாயிண்ட் ஆக்கியிருக்கிறேன். இப்போ இந்த முக்கோண பீஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக 1.5 இன்ச்சு அளவில் நேர் பீஸ் கட் பண்ணி ஸ்கொயராக கட் பண்ணி தைச்ச முக்கோண பீஸ். ஏன்னா இது சின்ன பீஸ் போதும். ஏன்னா நெக்கு பகுதி பைப்பிங் உள்ளுக்கு போகிற மாதிரி இருக்கணும். அதனால் சின்ன பீஸாக வச்சுட்டு வைக்கும்போது வெளிப்பக்கம் இந்த அளவுக்கு தெரியும். 5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தியிருக்கோம் பாருங்கள், அந்த பகுதியிலேருந்து ஆரம்பிக்கிறேன். உள்பக்கம் விட்டுட்டு நெக்கு பகுதியில் நம்ம அந்த கிராஸ் பீஸ் வச்சு ஜாயிண்ட் ஆக்கணும் பாருங்கள், அது அப்படியே வெளிப்பக்கம் அதுக்கு மேலே வச்சு அப்படியே மறைக்கிற மாதிரி ஜாயிண்ட் ஆக்கலாம்.
நெக்கு பகுதி ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள் இந்த டிசைன். இப்போது பேக் சைடு லைனிங் கிளாத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பீஸ் வைக்கலாம். ஆம்ஹோல் பகுதியில் இந்த பீஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கணும். நெக்கு பகுதியில் எக்ஸ்ட்ரா வர்ற கிளாத்து வரணும், அந்த மாதிரி வைங்க. இதுக்கும் மேலே மெயின் கிளாத்தை வைக்கலாம். மெயின் கிளாத் வச்சு அதே மாதிரி ஆம்ஹோல் பகுதியில் 3 பீஸும் ஒன்று போல் வரணும். எக்ஸ்ட்ரா வர்றது மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் பேக் சைடில் உள்ளது கழுத்து பகுதியில் வரும். அந்த மாதிரி வச்சு ஜாயிண்ட் ஆக்குங்க. ஆம்ஹோல் பக்கத்தில் கரெக்டாக வச்சிட்டோன்னா எக்ஸ்ட்ரா அளவுகள் வந்து நெக்கு பகுதியில் வரும். இப்போ திருப்பி எடுக்கலாம். திருப்பி எடுக்கும்போது ஷோல்டர் நல்லா அந்த நூல் இலைகள்லாம் நல்லா கவர் ஆகி உள்பக்கமாக போய் ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து கழுத்து பகுதியில் இருக்குது. இப்போ பேக் சைடில் 2 கிளாத்தையும் சேர்ந்த மாதிரி ஜாயிண்ட் ஆக்கிடலாம். சுற்றி ஜாயிண்ட் ஆக்கி முடித்தாச்சு. இப்போ நெக்கு பகுதியில் பைப்பிங் பண்ணுறதுக்காக இது கிராஸ் பீஸ் கொஞ்சமாக மடிச்சிட்டு அதை இன்னொரு மடிப்பு மடிங்க. நம்ம இந்த எக்ஸ்ட்ரா அளவுகள் இருக்குது பாருங்கள், அந்த பகுதியில் வைக்கலாம். மேல் பக்கமாக தைச்சி அதை உள் பக்கமாக திருப்பி நம்ம மடித்து தைக்க போகிறோம். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து அந்த மெயின் கிளாத்தையே நம்ம உள் பக்கமாக தைச்சி வெளிப்பக்கம் தைச்சோம். இது வந்து லைனிங் கிளாத்தை வெளிப்பக்கம் தைச்சி உள் பக்கமாக மடித்து தைக்க போகிறோம். தைக்கிறது எல்லாமே அதே மெத்தேடு தான். முடிக்கும் போதும் அதே மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது பாருங்கள், அந்த அளவில் கொஞ்சமாக இந்த கிளாத்தை விட்டு ஒரு மடிப்பு மடிச்சிட்டு அந்த பகுதி வரைக்கும் தைச்சி முடிங்க. தைச்சதுக்கப்புறம் இதில் பதிகிற மாதிரி தைச்சி உள்பக்கமாக மடித்து ஜாயிண்ட் ஆக்கலாம். கிராஸில் கட் பண்ணி விட்டுட்டு பதிகிற மாதிரி தையல் தைங்க. தைச்சாச்சு. தைச்சதுக்கப்புறம் இதை அப்படியே உள்பக்கமாக திருப்பி ஜாயிண்ட் ஆக்கிடலாம். இந்த ஃப்ரண்ட்டில் உள்ள அளவுகள் இருக்குது பாருங்கள், அந்த அளவுக்கு அப்படியே அடிப்பக்கமாக மடித்து விட்டுருங்க. நெக்கு பகுதி ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. இப்போ ஜாயிண்ட் ஆக்கினதுக்கப்புறம் அதே மாதிரி நம்ம இந்த ஃப்ரண்ட்டில் நெக்கு பகுதி தைச்சோம் பாருங்கள், அதே மாதிரி ஆம்ஹோலில் தைக்கணும். இப்போ இதை எடுத்து பார்க்கலாம். இந்த போட் நெக்கு இந்த அளவுக்கு வரும். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சுடி டாப்பு இந்த மாதிரி ஃப்ராக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி அளவுகள் வந்து நல்லாயிருக்கும். இது ஆம்ஹோல் சைடில் ஜாயிண்ட் ஆக்கிறதுக்காக மெயின் கிளாத்தை கிராஸ் பீஸ் ஜாயிண்ட் ஆக்கியிருக்கிறேன். அதையும் நம்ம 2ஆக மடித்து ஃப்ரண்ட்டில் நம்ம நெக்கு பகுதியில் ஜாயிண்ட் ஆக்கணும் பாருங்கள், அதே மாதிரி லைனிங் கிளாத் பக்கமாக ஜாயிண்ட் ஆக்கி வெளிப்பக்கம் திருப்பி தைக்கலாம். அப்படியே திருப்பி அதுக்கு மேலே பதிகிற மாதிரி தைச்சி வெளிப்பக்கம் மடித்து தைக்கலாம். தைச்சாச்சு. அதை இப்படியே வெளிப்பக்கம் திருப்பி விட்டுருங்க. ரெண்டு பக்கத்துக்குமே அதே மாதிரி ஜாயிண்ட் ஆக்கி முடிச்சாச்சு. இனி அளவுகள் பார்க்கலாம். இது வந்து நான் எக்ஸ்ட்ரா தையலுக்கும் சேர்ந்த மாதிரி தான் அளவுகள் விட்டுருந்தது. இப்போ இந்த ஃப்ரண்ட்டில் உள்ள அளவு வந்து தைச்சதுக்கப்புறம் 18 இன்ச் இருக்குது. மொத்த சுற்றளவு 40 இன்ச் வேணும்.
பேக் சைடில் வந்து நம்ம 2 இன்ச்சு அதிகமாக வச்சிட்டோம்னா அந்த அளவு வந்து சரியாக வரும். பேக் சைடில் வந்து 22 இன்ச் அளவு வைக்கலாம். 22 இன்ச் வச்சோம் அப்படின்னா அங்கே 18 இருக்குது. அப்போ வந்து சுற்றி வந்து நமக்கு 40 இன்ச் வரும். சைடில் இருக்கிற ஒவ்வொரு இன்ச்சை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். 22 இன்ச் வச்சுட்டு அதுக்கப்புறம் வர ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது. 24 இன்ச்சு நம்ம வச்சது சைடில் ஒவ்வொரு இன்ச்சு கிராஸில் அப்படியே கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு தையலுக்காக இதில் 1.5 இன்ச் விட்டுருந்தேன். இப்போது சைடில் 1.5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தலாம். இந்த சைடில் 1.5 இன்ச் அடையாளப்படுத்துகிறேன். அதே மாதிரி மேலேயும் 1.5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். இப்போ 1.5 இன்ச்சு அடையாளப்படுத்தும் போது பேக் சைடு 1.5 இன்ச்சு, ஃப்ரண்ட்டில் 1.5 இன்ச்சு ஒரு பக்கம் போகுது. அப்போ 3 இன்ச் அளவு தையலுக்காக ஒரு சைடு உள்பக்கம் போகுது. அப்போ இன்னொரு சைடு 3 இன்ச்சு. அப்போ நம்ம 40 இன்ச்சில் இடுப்பு பகுதியில் 6 இன்ச் தையலுக்காக போச்சு அப்படின்னா 34 இன்ச் அளவு இடுப்பு சுற்றளவு உள்ள ட்ரெஸ் தான் இது. இப்போ நீங்கள் எந்த அளவாக இருந்தாலும் நமக்கு வந்து மெத்தடு இது தான். நீங்கள் வந்து அளவுகளை மாற்றி உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கலாம். இதில் இன்னும் 2 தையல் போட வேண்டியது இருக்குது. இப்போ இந்த சுற்றளவை பார்க்கலாம். செஸ்ட் அளவு எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த தையல் பகுதியிலேருந்து இன்னொரு தையல் பகுதி வரைக்கும் 20 இன்ச் இருக்குது. அப்போ 20 இன்ச் அப்படிங்கும்போது 40 இன்ச் வருது. செஸ்ட் அளவு 40 இன்ச் வருது. இடுப்பு அளவு 34 இன்ச்சு அந்த மாதிரி வருது. இப்போ இதை விடவும் உங்களுக்கு சின்ன சைஸாக வேணும் அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து அந்த பிரின்சஸ்க்காக நம்ம கட் பண்ணோம் பாருங்கள், அந்த அளவு 3.5 இன்ச் வச்சதை நீங்கள் 3 இன்ச்சில் மடிப்பு பாகத்திலிருந்து அடையாளப்படுத்தி 2 இன்ச்சு டாட் கட் பண்ணுற மாதிரி அளவுகள் எடுத்து நீங்கள் தைங்க, சரியாக வரும். இப்போ இந்த அம்பர்லா ஃப்ராக் வந்து மேலே இந்த மாதிரி மாடல் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தான் நீங்கள் பண்ணணுங்கிறதுல வேறு சுடி டாப்புக்கு அந்த மாதிரி நெக்குக்கு இந்த மாதிரி பிரின்சஸ் கட் போட்டு தைக்கிற மாடல் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி மாடல் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஃப்ராக்கோட அடுத்த பகுதியை அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.